இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவில் கோவில் கேணி ஒன்றில் தவறி விழுந்து பாடசாலை மாணவிகள் இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவின் குமுளமுனை கொட்டுக்கிணறு பிள்ளையார் ஆலய கேணியில் புகைப்படம் எடுக்க சென்ற 2 மாணவிகள் தவறி விழுந்த நிலையில் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். முல்லைத்தீவு குமுளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் படம் எடுப்பதற்காக குறித்த பெண்கள் சென்றுள்ளனர். கேணிக்குள் இறங்கி படம் எடுக்கும் போது இருவரும் கேணிக்குள் தவறி விழுந்துள்ளனர். இந்த நிலையில் குமுளமுனை இளைஞர்களால் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 2 மாணவிகளும் பூதன்வயல் மாமூலை பகுதியில் வசிக்கும் தரம் 10 கல்வி கற்கும் வித்யானந்தா கல்லூரி மாணவிகள் என்று தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளினை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பில் குறித்த கோவிலின் கேணியில் பூட்டப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிய காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு உடுப்புக்குளம் பகுதியில் தாமரை குளத்தில் தாமரை பறிக்க சென்ற 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவமும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தாமரை பறிப்பதற்காக சென்ற இளைஞர் ஒருவரும் அவரோடு கூட சென்ற ஒன்றுவிட்ட சகோதரனான சிறுவன் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் தாமரை கொடியில் சிக்கி நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் ஓமத்தை பகுதியில் இடம்பெற்ற பாரிய விபத்து ஒன்றில் சிக்கி உயிரிழந்த இந்திய துணை தூதரக அதிகாரி பிரபா ஐயரின் மூத்த மகன் யாழ் போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சற்று முன்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்றைய சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.